சண்டே மார்னிங் எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 வீக்குக்கு தேவையான இட்லி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த இட்லி மாவில் வந்து 2 நாள் இட்லி இருக்கும், 2 நாள் தோசை, 2 நாள் குழி பணியாரம், அதுக்கப்புறம் ஊத்தப்பம், கல் தோசை அப்படின்ட்டு அப்படியே வந்து அந்த வீக் ஃபுல்லாக இந்த மாவு வச்சே ஓட்டிடுவேன். எப்போவுமே வந்து சண்டே டைமில் கண்டிப்பாக அந்த மாவு வந்து ரெடி பண்ணுறது வந்து வழக்கம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வரும்னு பார்த்திங்கன்னா, இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, 3 கிலோ அரிசிக்கு வந்து 1/2 கிலோ உளுந்து வந்து நான் போடுவேன். இதில் வந்து சாப்பாட்டு அரிசி, அதுக்கப்புறம் வந்து பச்சை அரிசி 2மே வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி தான் வந்து நான் வந்து மெஷர் பண்ணி இட்லி ரெடி பண்ணுவேன். இதில் வந்து நம்ம என்ன வேணால் சேர்க்கலாம், வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெந்தயம் சேர்க்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு தெரியல, எனக்கு வெந்தயம் சேர்த்துனா சீக்கிரமாக புளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் நான் வந்து வெந்தயம் சேர்க்க மாட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தும் போதே உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். மாவு அரைச்சிட்டு நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் நம்ம வந்து ஊற்றி வச்சிட்டோன்னா, ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக புளிச்சு போகாது. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உப்பு போடாமல் கூட கலக்கி வைப்பாங்க. ஆனால் உப்பு போட்டு தான் கலக்கி வைப்பேனே. அப்படி கலக்கி வச்சா வந்து எனக்கு புளிக்காது. அப்படியே 1 வீக் வரைக்கும் நல்லா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஏர் டைட்டில் போடணும். போட்டு பிளேட் போட்டு மூடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா வந்து ஏர் டைட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக புளிக்காது. இன்னும் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா புளிக்கவே புளிக்காது. ஆனால் வந்து நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட மாட்டேன். இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருவேன். ஆனால் அதுவுமே வந்து எனக்கு பிடிக்காது. ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பாய்.